எல்லாருக்கும் மனமார்ந்த மதர்ஸ் டே விஷஸ் ஃப்ரம் சில்வியா பிரான்சிஸ். மதர்ஸ் டே எல்லாம் நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு என் மனசில் ஓடுற ஒரு எண்ணத்தை நான் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணணும். மதர்ஸ் டே அன்னைக்கு எல்லா மதர்ஸ்க்கும் நல்ல கிராண்ட் கேண்டில் லைட் டின்னர்ஸ், ஸ்பெஷல் பொக்கே, கிஃப்ட் அப்படிலாம் தடபுடலாக கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ வியூவர்ஸ், அப்படி கிடையாது. எல்லா அம்மாங்களுக்கும் அதெல்லாம் அமையறது கிடையாது. ஆனால் எல்லா அம்மாங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களோட குழந்தைகளோட பரிபூர்ண அன்பு. அதுதான் மெயின் கிஃப்ட் அவங்களுக்கு மதர்ஸ் டேக்கு கிடைக்குது. சில பிள்ளைகளுக்கு பல விஷயங்கள்லாம் புரியறதில்ல, பல பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல. ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் உலகம் பூரா புரிஞ்ச ஒரே விஷயம் மதர்ஸ் லவ். அது அவங்க உணராத பிள்ளையே இல்லை. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இது தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்லை. என்னோட மெசேஜ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தற்செயலா ஐ மெட் ஒரு ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம், கிரிஷன் தனஞ்சயன். இப்படி ஒரு பாய், அவரை நான் மீட் பண்ணோன்னே அவரோட அவங்க அம்மாவோட எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ he told me I want to sing a song. பாடுறீங்களா? சரி பாடுங்களேன் அப்படின்னு. and he sang உயிரும் நீயே உடலும் நீயே அப்படின்ற ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக் சாங்கை பாடினார். பாடி முடிச்சுட்டு இது this is for my mother அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். எனக்கு அப்படியே பூரிச்சு போயிட்டேங்க. கிருஷ்ணன் is an autistic child. அவருக்கு தன்னை சின்ன வயசுலேருந்தே he immersed himself into Carnatic music. தானே ஆசையா போய் கத்துக்கிட்டாரு. ஃபெமிலியரைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதுல இருக்க டெக்னிக்காலிட்டிஸ், நியூவான்சஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா கச்சேரிகளுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு அது மட்டும் இல்லைங்க, எந்த பாட்டு கேட்டாலும், எந்த கச்சேரியில் உட்கார்ந்து இருந்தாலும், எந்த பாட்டு கேட்டாலும் என்ன ராகம்னு 5 செகண்ட்குள்ள சொல்லுவாரு கிருஷ்ணன் தனஞ்சயன். அதே மாதிரி வயலின் மேல ஒரு மோகம். வயலின் தானா எடுத்தாரு, தானா கத்துக்க ஆரம்பிச்சாரு. he taught himself. அதோட டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. and vocal music இப்போ அவர் ஸ்ரீமதி ராஜி கோபாலகிருஷ்ணன் கிட்ட கத்துக்கிறாரு. அதே மாதிரி வயலின் he is under the tutelage of ஸ்ரீ முல்லைவாசல் சந்திரமௌலி சார். இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்க கிட்ட எல்லாம் போய் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. and let me tell you, he started learning all this at the young age of 8. எந்த நாட்டு flag கேட்டிங்கனாலும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த flag அதுல என்ன டிசைன், என்ன கலர்னு பட்டு பட்டுன்னு எடுத்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, எந்த டேட்ஸ், எங்க எந்த ப்ரோக்ராம் எந்த இடத்துல நடந்தது, யாரு என்ன பாடினா, எந்த மியூசிக் டைரக்டர், என்ன படம், எது கேட்டீங்கன்னாலும் சொல்றாரு. உங்களோட பர்த் டேட் கேட்டீங்களா, ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கூட அப்படி சொல்றாரு. he is a genius there. உங்களுக்கு தெரியுமா, சார்ல்ஸ் டார்வின், சர் ஐசக் நியூட்டன், மைக்கேல் ஆஞ்சலோ, இன்னும் ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஜெஃபர்சன் பிரசிடென்ட், இவங்க எல்லாருமே they were autistic people. ஆனா எவ்வளவு பெரிய ஜீனியஸஸ், எவ்வளவு பெரிய படைப்புகள் இந்த உலகத்துக்கு அவங்க வழங்கி இருக்காங்க. we cannot judge a book by its cover. அவங்களுக்குள்ள இருக்க ஜீனியஸ். எனக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, இந்த குழந்தைங்களை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், அவங்களை எப்படி பராமரிக்கிறது, அவங்களை எப்படி பார்த்துக்கிறது, அவங்களுக்கு எப்படி வேலை எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னஸ் இருக்கு, அது எப்படி வெளியே கொண்டு வர்றது, அவங்களால இந்த உலகம் எவ்வளவு பயன்படும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இவங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். கிருஷ்ணன் தனஞ்சயன் என் கண்ணை அப்படியே திறந்துட்டாருங்க. and
I really want to say, இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல் விஷஸ் எல்லா அம்மாங்களுக்கும், அண்ட் ஸ்பெஷலி இந்த குழந்தைங்களை நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் ஒரு கடமை உணர்வோடும் பல சேலஞ்சஸ்க்கு இடையில அவங்கள பராமரித்து முன்னுக்கு கொண்டு வர அந்த மாதிரி அருமையான ஸ்பெஷல் மதர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மதர்ஸ் டே விஷ் ஃப்ரம் மீ. தேங்க்யூ. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. தன் முதலில் சுமந்து உயிரை பகர்ந்து உருவும் தருவாய் நீயே. தன் முதலில் சுமந்து உயிரை பகர்ந்து உருவும் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளை போதும் கடலும் முழுகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளை போதும் கடலும் முழுகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே. சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உறவும் நீயே தாயே. படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு மதியில்லை, சாமி தவித்தான், சாமி தவித்தான். தாயை படைத்தான். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. தன் முதலில் சுமந்து உயிரை பகர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளை போ